நாயகன் சூரிய அவர்கள் எல்லாருடைய மனசுலயுமே ஒரு சிறப்பான இடத்துல ஒரு சிறந்த உயரத்துல இருக்கிறாரு. எல்லா புகழுக்கும் பாராட்டுக்கும் உரித்தான ஒரு நபர். நம்மள ஒருத்தர் ஒரு நல்ல இடத்துக்கு போவார் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கு. உங்களோட வெற்றியை நாங்க எல்லாருமே கொண்டாடுறோம். தேங்க்யூ சோ மச் சார். ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். அவருக்கு இந்த குழந்தைக்கு ஊசி போடுற டாக்டர் பல விதமா இருக்காங்க. சில டாக்டர் ஊசி எடுத்துட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரெயிட்டா கண்ணு முடிட்டு அப்படியே முறைச்சமைக்கே வருவாங்க. அதுல அந்த குழந்தை பயந்துடும். சில டாக்டர் அப்படின்னா டக்குனு பக்கத்துல இருக்க குழந்தை திட்டுக்கிட்டு இங்க வருவாங்க. சிஸ்டர் தூக்கம் அது இருக்கிறீங்க அதை உட்காந்துருந்தா உட்காந்து திட்டுக்கிட்டு நம்ம கிட்ட அந்த இது நமக்கு அந்த குழந்தை அகன்றும் சென்று அப்படி இல்லை. அந்த விஷயத்துக்கு அப்படியே நேரத்துக்காலும் நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க பேர் என்ன, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க, நீங்க அம்மா அப்பா பேரு, அவள் தான் ஊசி விட்டு முடிச்சாச்சு. அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாம ஓகேவா இல்லை நமக்கு தேவையான அளவுக்கு அளவு ஸ்மூத்த கடைசி வரைக்கும் எதுவுமே இருக்கு. நமக்கு தான் டவுட் வந்துகிட்டே இருக்கும், இது சரியா வருமான்னு கேட்டோம்னாலும் அதுக்கு டக்குனு சொல்ல மாட்டாங்க. சரி என்ன திருப்பி போக மாட்டாங்க. அது 1000 பேர் என்ன சொன்னாலும் கரெக்டா உங்களுடைய 10 மேல ஒரு இதுல நீங்க கரெக்டாவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. அது கடைசியாவே வந்து கிடைக்கிறது நல்லா அமைஞ்சு நல்லா வந்து நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்க. குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. என்ன ஒண்ணு டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன 2 பேரும் வந்து பேசினீங்க, அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேங்கிட்டீங்க. நல்லா சூப்பரா பேசுறீங்க சொல்லுங்க. அந்த ரிலீஸுக்கு முதல்ல அப்புறம் நம்ம காமெடினா ஒன்று பண்ணிட்டோம். இந்த கதையில நான் மற்றவங்க மேற்பட்ட விஷயம் நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லைல்ல, அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க அண்ணன் செந்தில் நடிக்கிறாரு லாஸ்ட் நேரத்துல சூரி சார் ஒரு நிமிஷம் இந்த நாராயண திருச்சி நாராயணத்தை கொடுக்குறேன் அண்ணன் கொடுக்குறேன்னு. அண்ணன் வணக்கமே காலையில வந்துரும்ல அண்ணன் ரிலீஸ் ஆகுங்க கேட்கல ரிலீஸ் ஆகுங்க. சரி ஒரு அமௌண்ட் இப்ப கொடுக்குறான். சரிங்கண்ணே உங்களுக்கு தான் கொடுக்குறான் கொடுங்கண்ணே. இல்ல உங்களை கேட்டு கொடுக்குறான். என்னை படம் ஆரம்பிச்சு அவர் பஸ்துக்கு அந்த தேட்டருக்கு எல்லாம் வாங்கிட்டாங்க. பெரிய அமௌண்ட் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. கடைசியில் அந்த 100 ரூபா மட்டும் நான் கொடுப்பாங்க. எல்லாரும் அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட் 100 ரூபாய்க்கு மட்டும் கொடுக்குறோம். கண்டிப்பா கொடுங்க 100 ரூபாய் வந்துருங்க. நான் சொல்ல பெரிய அமௌண்ட் தான் சொல்றேன். நான் கொடுக்குறாங்க ஒரு நிமிஷம் செஞ்சு நான் கொடுக்குறேன். அண்ணன் அதே என்னன்னு குமார பார்த்தா ரொம்ப நல்லது. இது வரைக்கும் அந்த எந்த தப்பானது இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை. சரி அப்ப கொடுத்துருங்க அப்படின்னு. இல்ல உங்களை கேட்டு கொடுக்கட்டுமா அண்ணன் கொடுத்துக்கிட்ட கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு. ஓகே பக்கத்துல வேற யாரும் கேட்டேன். இல்ல இந்த டிஸ்பிளே இருக்காது மற்ற அங்க இருந்து போன் பண்ணுவாங்க அப்படின்ட்டாரு. உண்மைக்குமே நீங்க இந்த படம் உங்களுக்கான ஒரு பெரிய சப்போர்ட். அதெல்லாம் இந்த எம்ஜிக்கு அவங்க ஈஸியாக யாரும் வந்து எடுக்க முடியாதுங்க. அதுல துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு 13 கோடி கொடுத்து நீங்க அதை எடுத்தீங்கன்னு ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு கடைசி எல்லாருமே நம்மளுக்கு ஒரு துணிஞ்சாங்க. அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம். அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்க. சிதம்பரமே ரொம்ப நன்றி. அதிகமா அவர் என்கிட்ட பேசணும், உங்க பேருங்க அதிகமா என்கிட்ட பேசியிருக்காரு. அப்படி ஒரு மனிதராக நீங்க இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. எங்க படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளவு ஒரு ஒட்டுமொத்தத்தை நான் போய் நன்றி சொல்லிக்கிறேங்க. இந்த 25வது போஸ்ட், இந்த 50வது போஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்க சொன்னாங்க. ஒரு நம்பர் போட்டு விடலாங்க அப்படின்ற உடனே குமாரங்க சொல்றாருங்க. இல்ல வேண்டாம் இல்ல அதான் சொன்னாங்க. 50வது நாள் மாதிரி 24 போட்டு இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போனாங்க. தொடர்ந்து அடிக்கிறாங்க. எனக்கு தயவுசு தப்ப பண்ணிடுறாங்க. வேண்டாம் அத்தனை கோடி இன்னும் போடாதுங்க. சாதாரண 20 நாள் அப்படி போடுங்க போதும். ஏதாவது ஒன்று போயிட்டு போயிடுவாங்க. கடைசி தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்றாங்க. எல்லாத்தையும் தாண்டி எங்க அண்ணன் தான் அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறையில்லாத என்ன சசிகுமாரங்க. Oh shit.